79வது தசகத்தை பார்க்குறோம். பகவான் சைன்யங்களோடு கூடின பலராமனால பின்தொடரப்பட்டு பீஷ்மக மகாராஜாவினால சல்காரம் பண்ணப்பட்டு குண்டினபுரத்தில் பிரவேசிச்சாள். உடனடியா பகவானோடு வருகை தெரிஞ்சின்ற அந்த ருக்மிணி பகவானோடு வருகைய போய் சொன்னது பிராமண குமாரனாக்கும் ருக்மிணிட்ட. அந்த ருக்மிணி ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு பிராமண குமாரனை தொழுதா. பல சமேத பல அனுகதா, சைன்யங்களோடு கூடின பலராமனால பின்தொடரப்பட்ட பகவானே ஸ்ரீகிருஷ்ணா நீங்கள் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். விதர்ப ராஜ்யத்துல வந்து சேர்ந்த நீங்கள் பீஷ்மகமானிதா, பீஷ்மக ராஜாவான ருக்மிணியோடு அப்பாவான ராஜாவால விதர்ப ராஜாவால அந்த பீஷ்மகனால നന്നാ റെസ്പെക്റ്റ് ആയിട്ട് സൽക്കാരം ചെയ്യപ്പെട്ട് പുരം കുണ്ടിനപുരത്തിലെ അഗാഹത ഭഗവാൻ എത്തിച്ചേർന്നോണ് രാജാ ഭഗവാനെ നന്നായിട്ട് പാദപൂജ செஞ்சு സൽക്കാരം பண்ணினார். தொது பகவானே நீங்கள் உபாகமவாதினம் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொன்ன த்விஜசுதம் பிராமண குமாரனை ருக்மிணி கிட்ட சொன்ன பிராமண குமாரனை பகவான் கிட்ட தூதனிப்பினது ருக்மிணி ஆக்குமே, அந்த பிராமண குமாரனை ஆக்கும் இங்க சொன்னது. சா அந்த ருக்மிணி அப்படிங்கிறவள் தரசா அதிசீக்கிரமா திருதரசா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு பிரணநாமா நமஸ்காரம் பண்ணினா. 2வது ஸ்லோகம். 3 உலகத்திலேயும் அழகான பகவானோடு திருவுடலை அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவாளெல்லாம் பார்த்தா ராஜகுமாரனான ருக்மி சகோதரியான ருக்மிணிய சிசுபாலனுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ற விவரத்தையும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவா கேள்விப்பட்டா பட்டணவாசிகள் ரொம்ப சங்கடப்பட்டு அழுதுண்டு ஓரோன்னு சொல்லிண்டு அந்த ராத்திரியை கழிச்சு கூட்டினான். புவனகாந்தம் பூவுலகில் ரொம்ப ரொம்ப தேஜஸ் இருக்கிற பவத் பகவானோடு வபுஹு சரீரம் அவேட்சியா பார்க்கவும் நிருபசுதஸ்யா ராஜபுத்திரனான ருக்மியோடு சேஷ்டிதம் பலவிதமான சேஷ்டகள் அடங்குற பிரவൃத்திய தன்னோட சகோதரிய சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான் அப்படிங்கிற பிரவൃத்திய நிஷம்யஜா காதால கேட்டுட்டும் விபுலா ரொம்ப ஜாஸ்தியான கேதஜுஷாம் துக்கத்துல ஆழ்ந்த புறவாசினாம் விதர்ப ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களோடு ச ருதிதைகி அழறா மாதிரி இருக்கிற அவஸ்தை உதிதைகி அவள்லாம் அழறா மாதிரி இருக்கிற வார்த்தைகளால பேசிண்டு நிஷா அந்த ராத்திரி அகமன் அப்படி கடந்து போச்சு. 3வது ஸ்லோகம். அடுத்த நாளைக்கு காலையில பகவானில வாழ்க்கைய சமர்ப்பணம் செஞ்சிருக்கிற அந்த அழகியான ருக்மிணி மங்களகரமான அலங்காரங்களால அழகாயிருக்கிற வேஷத்துல முன்னால நிறைய படர்களோடு அகம்படியோடு கூடிட்டு பார்வதி தேவியை தொடர்த்துக்காயிட்டு அந்த குண்டினபுரத்திலேருந்து கிளம்பினான். தீர்மானமான கன்யகை திருமணத்துக்கு முன்னால பந்துமித்ராதிகளோடும் தோழிகளோடும் கூடிட்டு வாத்திய கோஷங்களோடு கூடிட்டு பார்வதி தேவியோடு கோவிலில் போய் தொழுது திரும்பி வரணும் அப்படிங்கிறது பீஷ்மக ராஜாவோடு குலதர்மமாக்கும். அந்த குலதர்மம் ஆச்சரிக்கிறதுக்காயிட்டு ருக்மிணி தேவி பூர்ண சந்திரன மாதிரி அழகுல ஜொலிக்கிற ருக்மிணி தேவி மங்களகரமான சந்தன குங்குமங்களும் வஸ்திரங்களும் ஆபரணங்களும் எல்லாம் போட்டுண்டு இருக்கிற அந்த ருக்மிணி தேவி ரொம்ப ஜாஸ்தியான அழகால ஜொலிக்கிற ருக்மிணி தேவி பகவானுக்கு தன்னோட மனசை சமர்ப்பிச்ச ருக்மிணி தேவி வீரசூரர்களான சேனைகள் முன்னால அகம்படி சேவிக்கப்பட்ட அந்த ருக்மிணி தேவி ஸ்ரீ பார்வதி க்ஷேத்திர தர்சனத்துக்காயிட்டு
அந்த அந்தப்புறத்திலேந்து கிளம்பினா. ருக்மிணியோடு 4 சுற்றும் நிறைய சுமங்கலிகள் பல பல மங்கள வஸ்துக்களை கையில் வச்சுண்டு ருக்மிணி தேவியை அகம்படி சேவிச்சா. ததனு அந்த ராத்திரி முடிஞ்சு பகல் வந்து சேர்ந்தோன்னே ராத்திரி முழுவன் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைகள் பலதும் பேசிண்டு அழற அவஸ்தையில பேசினா. ராஜகுமாரி எவ்வளோ நல்லவள், எவ்வளோ அழகி, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே. அந்த ராஜகுமாரி அவளுக்கெல்லாம் பிரியமானவளாக்கும், அதனாலேயாக்கும் அவளுக்கெல்லாம் அப்படி சங்கடம் வந்தது. ருக்மிணிய அவளோட சகோதரனான ருக்மி சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானே, ருக்மிணிக்கு இந்த கதி வந்துடுத்தே அப்படின்னு அவ எல்லாம் துக்கிச்சா. அதுக்கப்புறமா அதாக்கும் இங்க ததனு, அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு இந்துமுகி சிவாம் வந்திதும், பூர்ணச்சந்திரனோடு தேஜஸ் இருக்கிற முகம் இருக்கிற ருக்மிணி பரமசிவ பத்னியான பார்வதி தேவியை தொடர்த்துக்காயிட்டு. இந்துமுகி அப்படின்னா இங்க அந்த ருக்மிணி தேவி, சிவாம் அப்படின்னா ஸ்ரீ பார்வதி தேவி. இந்துமுகி சிவாம் வந்திதும், ருக்மிணி தேவி பார்வதி தேவிய தொடர்த்துக்காயிட்டு. விஹித மங்கள பூஷணா, சர்வாபரண விபூஷிதையாயிட்டு அலங்காரம் செஞ்சுண்டு ஒரு கல்யாண பொண்ணோடு அலங்காரத்துல பாசுரா ஜொலிச்சு நிற்கிற அந்த ருக்மிணி தேவி நிரகமத் அங்கேருந்து கிளம்பினா. ருக்மிணி தேவியோடு அப்போதைய மன அவஸ்தைய சொல்லப்படுறது. பவத் அர்ப்பித ஜீவிதா, பகவான மனசுல தியானிச்சுண்டு, பகவானே உங்களில பரிபூர்ணமான சரண்டரிங் பொசிஷன்ல இருக்கிற அந்த ருக்மிணி, உங்களிலேயே மனச அர்ப்பிச்சு நீங்கள் இல்லாதக்கு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த ருக்மிணி புரதகா ராஜ கொட்டாரத்திலேருந்து ஸ்வபுரதகா சொந்த அந்தப்புறத்திலேருந்து சுபட ஆவிருதா நிறைய சைன்யங்கள் சூழ்ந்து நிற்கிற அவஸ்தையில நிரகமத் கிளம்பினா. 4வது ஸ்லோகம். രാജകുമാരി കുലസ്ത്രീകളോട് കൂടി ചേർന്ന് ഭക്തിയോട് കൂടിയിട്ട് പാർവതി ദേവിയെ പൂജ பண்ணினா. அந்த தேவியோடு பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே எனக்கு கணவராயிட்டு வரணுமே அப்படின்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணினா. குமாரிகா ராஜகுமாரியான ருக்மிணி குலவதூபிகி குடும்பத்துல சுமங்கலிகளோடு கூடிட்டு உபேத்யா ஸ்ரீ பார்வதி தேவியோடு க்ஷேத்திரத்துல எத்திச்சேர்ந்துட்டு சாதரம் பவ்யதையோடு கூடின சரண்டரிங் பொசிஷனில் இருக்கிற பக்தியோடு கூடிட்டு தேவிய நன்னா ரெஸ்பெக்ட் ஆயிட்டு கிரிசுதாம் ஹிமவானோடு புத்திரியான அந்த கிரிஜைய அந்த பார்வதி தேவிய பரிபூஜ்யஜ நன்னா பூஜை பண்ணவும் செஞ்சாளே. தத் பத பங்கஜே தேவியோடு பாத கமலங்களில தாமர பூ மாதிரி இருக்கிற பாதங்களில நிபதிதா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தவா பகவானே பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே கேவலம் அப்படின்னா நீங்க மட்டும் முகுகு கணவராயிட்டு வரணுமே அப்படின்னு மறுபடியும் அயாஜதா ரிக்வெஸ்ட் பண்ணினா. மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணினா. ஸ்ரீ பார்வதி தேவியோடு கோவிலில் தர்சனத்துக்கு வந்த ருக்மிணி கையுங்காலும் முகവും எல்லாம் ஜலத்தால சுத்தி பண்ணினா. தேவி சந்நிதியில வந்து சேர்ந்த ருக்மிணி தேவி அர்த்தநாரீஸ்வரனான ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர ரூபத்தை மனசுல சங்கல்பிச்சு பரமேஸ்வரனிலேந்து ஒருபோதும் பிரியாம இருக்கிற பார்வதி தேவியை சங்கல்பிச்சு ஸ்துதிச்சு வணங்கினா. அந்த டைம்ல ருக்மிணியோட ஹிருதயத்துல சுயமாயிட்டு ஒரு மந்திரம் அப்படி உதிச்சு வந்தது. ருக்மிணி தேவியோட ஹிருதயத்துல
விடர்ந்த அந்த மந்திரத்தால ருக்மிணி தேவி ஸ்ரீ பார்வதி தேவிய ஸ்துதிச்சா. பூயாது பதிர் மே பகவான் கிருஷ்ணா தது அனுமோததாம். மே பதிகி என்னோடு கணவராயிட்டு பகவான் கிருஷ்ணா பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே பூயாது வரேனமே தது அப்படின்னு இருக்கிற அந்த விஷயத்தை ஆதிபராசக்தியா இருக்கிற ஸ்ரீ பார்வதி தேவி அனுமோததாம் அதுக்கு அனுகூலமாயிட்டு இருக்கணுமே அப்படின்னு ஆதிபராசக்தியான பரமேஸ்வரி தேவி அனுகிரகிச்சு என்னோட ஆசைய பூர்த்தியாக்கி தரணுமே அப்படின்னு கேவலம் இது மட்டும்தான் தேவிட்ட மறுபடியும் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணினா ருக்மிணி தேவி. 5வது ஸ்லோகம். ராஜகன்யகைய பார்க்கறதுக்கான ஆக்கிரகத்தால திக்கி திறக்கி ബഹളം കൂട്ടറ രാജാക്കളോട് കൂട്ടത്തില് ഭഗവാനും ഒന്നും தெரியாத ഭാവത്തിൽ നിൽക്കർത്ത തന്നോട് തേജസ്സാല എല്ലാ ഇടങ്ങളെയും ജ്വലിപ്പിച്ചിട്ട് രുക്മിണി ദേവി അതാ വെളിയില വന്ന. നിർബകുലെ സ്വയംവര പന്തലിലെ രാജകുമാരர்கள் எல்லாரும் കൂടി നിൽക്കർത്ത സമവലോക രുക്മിണിയെ നന്നാ പാക്കർത്തുക്കാന കുതൂഹല ആവലോട് കൂടിയിട്ട് സങ്കുലെ ഒരു സേര കൂടിച്ചേർന്ന് തിക്കിത്തിരക്കി ഉന്തും തള്ളുമായിട്ട് നിൽക്കിற அந்த അവസ്ഥയില് തൊയി ഭഗവാനെ നിങ്ങൾ നിബൃതം സ്ഥിതേ കൊഞ്ചം കൂടെ അപ്പുറക്കും ഇപ്പുറക്കും അസയാതെ അവസ്ഥയില് ഒന്നും தெரியாத മാതിരി നിൽക്കർത്ത നൃപസുത രാജകുമാരിயான രുക്മിണി ദേവി രുചിര അഴകാല ദേവിയോട് ശരീര മുഖ സൗന്ദര്യത്താല ദിക്മുഖ അഷ്ടദിക്കുകളെയും ദേവിയോട് തേജസ്സാല രഞ്ജിത നന്നാ ജ്വലിപ്പിച്ചിണ്ട് ഗിരിജ ശ്രീ പാർവതി ദേവിയോട് ആലയാത് കോവിലിലേந்து സുരുചിരം ரொம்ப ஜாஸ்தியான அழகோடு கூடிட்டு நிரகாது வெளியில வந்தா. 6வது ശ്ലോകം. 3 ലോകങ്ങളെയും മയക്കറ സൗന്ദര്യ സമ്പത്താല எல்லா ராஜாக்களையும் அட்ராக்ட் பண்ணின அந்த அழகி கடாட்ச விட்சேபங்களால பகவானேயும் கொஞ்சம் மோகப்படுத்திட்டா. புவனமோகன ரூபருஜா பிரபஞ்சத்தை மயக்கிற ശരീര തേജസാല അഖില എല്ലാ രാജകദംബയ രാജാക്കന്മാരോട് കൂട്ടത്തെയും വിവസിത ரொம்ப മയക്കി പരവശர்களாக்கின രുക്മിണി ദേവി പ്രമദയ മനമയക്കറ യൗവന തിമിർപ്പോട് കൂടിന രുക്മിണി ദേവിയാല ദേവാ ഭഗവാനെ ശ്രീകൃഷ്ണ ത്വമപി നീങ്ക കൂടിയും കടാക്ഷ കടക്കൻ വിമോക്ഷണൈഹി പാർവയാല മനാ മദയാൻ ചകൃഷേ அந்த ருக்மிணி தேவிட்ட கொஞ்ச நேரத்துக்கு மயங்கி போயிட்டேனே മനസ്സ രുക്മിണി ദേവിയിലെ ലയിപ്പിച്ചിട്ടേലേ. 7வது ശ്ലോകം. பூர்ண சந்திரன மாதிரி இருக்கிற முகம் இருக்கிறவளே நீ எங்க போக போறா இப்படி அப்படின்னு தமாஷாயிட்டு சொல்லிண்டு பகவான் ருக்மிணி தேவியோடு பக்கத்துல போயிட்டு அவளை கைகளால தூக்கி எடுத்து அதி சீக்கிரமாயிட்டு தேரில ஏற்றி உட்கார வச்சுண்டு கிளம்பினே. ഉടനടിയാ ശത്രുക്കളോട് ശബ്ദം ഭൂമി മുഴുവൻ ശക്തമാ കേട്ടത്. ചന്ദ്രമുഖി പൂർണ്ണചന്ദ്രനുക്ക് തുല്യം പ്രകാശമായിരിக்கிற മുഖം இருக்கிறவளே കൊനു എങ്കക്കാക്കും ഗമിഷ്യസി പോറായ് ഇതി இப்படின்னு சரசம் தமாஷாயிட்டு ஏத்தியா ருக்மிணியோடு பக்கத்துல போயிட்டு தமாஷையாயிட்டு சொல்லிண்டு ருக்மிணியோடு பக்கத்துல போயிட்டு துவம் பகவானே நீங்கள் க்ஷணாத் திடீர்னு தாம் ருக்மிணி அந்த ருக்மிணி தேவிய கரேனா கைகளால ஹரன் பிடிச்சிட்டு
രഥം തേരിലെ സം നന്ന അധിരോപ്യ ഒക്കാരെ വെച്ചിട്ട് അപാഹൃത രുക്മിണീ ദേവിയെ ഭഗവാൻ തിരുടിണ്ട് പോനെ. ബാല്യത്തിലെ கோபிகமாரோட கிரகத்தில எல்லாம் உரியில கட்டி வச்சிருக்கிற அந்த வெண்ணைய திருடுற வெண்ணக்கண்ணன், கோபிகமாரோட ஹிருதயத்தை எல்லாம் கவர்ந்த அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இப்ப இதா ருக்மிணி தேவியை திருடிண்டு ஓடுறான். ததஹா அப்போது த்விஷாம் சத்ருக்களோடு ശിശുപാല രുക്മികളോട് ടീമുകളോട് നിനദഹ കോലാഹല ശബ്ദങ്ങൾ ഭൂവി വിതതഹ ഭൂമിയിലെ എല്ലാം പാൽക്കുടം ഉടഞ്ച് പാൽ പരക്കറ മാതിരി പരந்தது. 8வது ஸ்லோகம். அந்த மாடு மேய்க்கிறவன் எங்க போனான் அப்படின்னு கோவிச்சுண்டு யுத்தம் செஞ்ச ராஜாக்களை எல்லாம் யாதவர்கள் தோக்கடிச்சா. பகவானாகட்டும் சிங்கத்துக்கு முன்னால ஓடி வர நாய்களை கவனிக்காத மாதிரி அசையாம நின்னார். பசுபால மாடு மேய்க்கிறவன் கொனு எங்கக்கும் கதஹ போனது. இது இப்படின்னு கிருதா கோபத்தோடு கூடிட்டு கிருதரணா யுத்தம் செஞ்ச நிருபாக ராஜாக்கள் அத்தனை பேரையும் யதுபிகி பலராமன் அழைச்சிண்டு வந்த யதுகுலத்துல இருக்கிறவாளால அந்த யதுகுல சைன்யங்களால ஜிதாஹாச்ச ஜெயிக்கவும் செஞ்சாளே. பகவானாகட்டும் சுனகைஹி நாய்க்களால கேசரி ஒரு சிங்கம் இவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கத்து முன்னால கூட்டமா நாய்க்கள் ஓடி வந்தா சிங்கம் எப்படி பதறாம நிற்குமோ அதே மாதிரி பிசுனகைஹி துஷ்டர்களான தைஹி அந்த ராஜாக்களால ந உதஜால்யதா பகவானை ஒன்று அசைக்கக்கூடி சாதிக்கலையே. அஹோ ஆச்சரியம்தான் இது. பகவானோட மகிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக்குமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி சொல்றார். 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா பகவானை எதிர்த்து யுத்தத்துக்கு வந்த ருக்மிய மனைவியோடு அண்ணாவாக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு பகவான் கொல்லலை. பிடிச்சு கட்டி அவனோடு உருவத்துல பலவித மாற்றங்களை பண்ணி விரூபனாக்கினார். அகங்காரம் இல்லாம ஆக்கினதுக்கு அப்புறம் பலராமன் சொன்னதால போவோ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். சாட்சால் லக்ஷ்மி தேவியான மனைவியோடு கூடிட்டு பகவான் துவாரகா பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார். ததனு அதுக்கப்புறம் ஆகவே யுத்தம் செய்யறதுக்காயிட்டு ஆகதம் வந்து சேர்ந்த ருக்மிணியோடு சகோதரனான ருக்மிய வதம் உபேட்சியா கொல்லாம விட்டுட்டு நிபத்யா கட்டி போட்டு விரூபனாக்கி தீர்த்தார் பகவான். தலைமுடி அப்படிங்கிறத அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் கொஞ்சமா முறிச்சு போட்டார். மீசையில பாதிய கட் பண்ணினார். தாடியும் பாதிய முறிச்சு போட்டார். இப்படி பல விதத்துல அவனை அழகில்லாதவனாக்கி தீர்த்து அவனோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணிட்டார். ஹிருதமதம் அகங்காரம் இல்லாதாக்கி தீர்த்தார். എന്നിട്ട്
பல உக்திபிகி பலராமன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு பரிமுச்சிய கொல்லாம விட்ட அனுபவம் செஞ்சிட்டு രമയാ കാന്തയാ സഹ ലക്ഷ്മി ദേവിയെ ആണ് മനൈവിയാണ് രുക്മിണി ദേവിയോട് കൂടിയിട്ട് പുരം അയാഹ സ്വന്തം വാസസ്ഥാനമാണ് ദ്വാരകയ്ക്ക് യാത്രയാനാർ. യുദ്ധத்துக்காയിട്ട് രുക്മി കൊണ്ടുവന്ന ആയുധങ്ങളെല്ലാം ഭഗവാൻ അവനോട് കയ്യിലേന്ത് പിടിച്ചെടുത്താർ. 10வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கிற சமாகமத்தில் மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லஜ்ஜை காரணமாயிட்டு பிரணயபாவத்தால காமபீடை வர்த்திச்சிருக்கிற ருக்மிணி പുന്നകയോട് കൂടിന പ്രകാശമായിരിക്കുന്ന മുഖത്തോടു കൂടിന അവളെ തനിമയിലെ ഭഗവാൻ സുഖമായിട്ട് കുഷിപ്പെടുത്തിനാർ. കല്യാണത്തിക്കപ്പുറം പുതുമോടിയാണ് വധുവാക്കുമേ രുക്മിണി. നവ പുതിയ സമാഗമ ആഗമ വിവാഹ ജീവിതത്തിലെ കണവരോടുകൂടി കൂടിച്ചേർന്ന് ലജ്ജിത മാനസാം வெக்கம் அப்படிங்கிறது மனசுல உண்டாயிட்டு பிரணய கௌதுக பிரேமபாவத்தோடு கூடி இருக்கிற ஆச்சரியத்தால ஜிரும்பித மன்மதாம் காமவிகாரம் வர்த்திச்ச ருக்மிணி ஹசிதாம்ஷு ருக்மிணி தேவியோட புன்னகை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமா இருந்தது, பிரகாச கிரணங்களா இருந்தது. அதனாலேயே லசன்முகீம் முகம் நல்ல மாதிரி விடர்ந்து நிற்கிற அந்த அவஸ்தையில நவவதுவாயிருக்கிற ருக்மிணிய பகவான் கூடுதல் குஷிப்படுத்தினார் சிருங்கார பாவத்தால. தாம் ருக்மிணிய நாதா ருக்மிணிக்கு ஆசிரியமாயிருக்கிற பகவானே நீங்கள் ரகசி ஆரும் காணாத்த சமயத்தில் யதாசுகம் எப்படி ஆனானாக்கா ருக்மிணிக்கு சந்தோஷமும் சௌக்கியமும் உண்டாகுமோ அதே மாதிரி அரமயகாகலு குஷிப்படுத்தவும் செஞ்சேலே. 11வது ஸ்லோகம். இப்படியாக பல விதத்தில் இருக்கிற விளையாட்டுகளால குஷிப்படுத்திண்டு ருக்மிணிய பகவான் நன்னா சௌக்கியமா வச்சுண்டல். அப்படி இருக்கிறத ஒருக்கா நேரே வா நேரே போ அப்படிங்கிற நேர்வழிக்கு இருக்கிற புத்தி இருக்கிற அந்த அழகியான ருக்மிணிக்கு பகவான் தன்னோடு ஒரு சில வாக்குகளால சங்கடத்தை உண்டாக்கினேளாமே. சிருங்கார லீலகளுக்கு நடுவில் பகவான் தமாஷாயிட்டு சொன்னதை ருக்மிணி சீரியஸ் ஆயிட்டு எடுத்துண்டா. பகவான் சொன்னது உண்மையாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டா. ருக்மிணியோடு முகத்துல உண்டாகிற கோபம், டென்ஷன், இப்படி இருக்கிற விகாரங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு பகவான் சும்மா நடிச்சதாக்கும். கோபத்தால உதடுகள் விரைச்சு மூக்கும் முகവും ചുവந்து കടക്കൺ ചുവந்து പുരികം വളച്ച് ചുളിച്ച് கோபம் பிரகடிப்பிக்கிற ருக்மிணிய பார்க்கறதுக்காயிட்டு பகவான் நாடகம் களிச்ச. அழகான முகம் பிரணய கோபத்தால மறுபடியும் அழகாகும். அதை பார்க்கறதுக்கு பகவான்
நடிச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா, ருக்மிணி, உனக்கு பிரியம் என்னை ஆக்குமா சிசுபாலனை ஆக்குமா? உன்னோடு அண்ணா செலக்ட் பண்ணினதாக்குமே சிசுபாலனை. உன்னோடு அண்ணா ருக்மி சொன்னபடி நீ சிசுபாலனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே. மாடு மேய்க்கிற கோபாலனாயிருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே? கோபாலனை விட ராஜாவான சிசுபாலன் அப்படிங்கிறவன் அல்லவா உனக்கு சூட்டு? ஏவம் இப்படி அஹர்நிஷம் அஹசு அப்படின்னாக்கா பகல், நிஷம் ஜனன ராத்திரி. அஹர்நிஷம் பகலும் ராத்திரியும், விவித பல பல நர்மபிகி பொழுதுபோக்கான விஷயங்கள் சொல்லிண்டு ஸ்ரீகிருஷ்ண ருக்மிணி தம்பதிகள் சந்தோஷத்தோடு கூடி வாழ்ந்துருக்கிற அந்த டைமிலியாக்கும் ருக்மிணிகிட்ட இந்த மாதிரி ஒரு பேச்சு பகவான் பேசினார். ருக்மிணிக்கு பிரமதம் சந்தோஷம் நன்னா ஆகலையன் வர்த்திப்பிச்சுருக்கிற பகவானே நீங்கள் புனகா ஏகதா, அதுக்கப்புறமா ஒருக்கா ரிஜுமதேகே அதிபுத்திமதியாக இருக்கிற ருக்மிணி, அப்படி இல்லைன்னா நேரே வா நேரே போ அப்படிங்கிற நேர்வழி புத்தி இருக்கிற ருக்மிணி, வரதனோகோ பேரழகியான ருக்மிணி, அந்த ருக்மிணிக்கு வக்ரகிரா நல்லதல்லாத்த வாக்குகளை சொல்லிட்டு அதிலோலதான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான துக்கத்தை அதனோதாக்கில பகவான் உண்டாக்கினேளே. பிரணய கலகம் உண்டாக்குறதுக்காயிட்டாக்கும் பகவான் குஷியான வேளையில சங்கடத்தை கொடுத்திருக்கள். 12வது ஸ்லோகம். அப்படி சங்கடத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ருக்மிணிக்கு இந்த சங்கடத்தை கொடுக்கிற வரைக்கும் பகவான் எந்த அளவுக்கு குஷி கொடுத்திருந்தாரோ அதை விட சந்தோஷத்தை பகவான் ருக்மிணிக்கு கொடுத்தார். அப்படி இருக்கிற முகுந்தா, பகவானோடு சரித்திரங்களை வர்ணிக்கிற என்னோடு நோய் நொடிகளை நீக்கி தரணமே அப்படின்னு பட்டதிரி பிரார்த்திக்கிறார். ருக்மிணிக்கு கோபம் அப்படிங்கிறது வரவே இல்லை. பகவான் இந்த அளவுக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டும் ருக்மிணியோட முகத்துல கோபபாவத்தை பார்க்கறதுக்கு சாதிக்கலை. ருக்மிணியோட கோபத்தை பார்க்கறதுக்கு வேண்டிட்டாக்குமே பகவான் இதெல்லாம் சொன்னது. சங்கடத்துல மயங்கி கீழே விழப்போன ருக்மிணிய பகவான் சமாதானப்படுத்தினார். பகவான் ருக்மிணிய பலதும் சொல்லி சமாதானப்படுத்தினார். அப்படி ருக்மிணிய சமாதானப்படுத்துறதுக்காயிட்டு பகவானுக்கு 2 கைகள் பத்தலை. அதனால சதுர்பாகு ஆயிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப பிரேமம் பிரகடனப்படுத்தினார் பகவான். கீழே விழப்போன ருக்மிணிய மடியில வாரி எடுத்து வச்சுட்டார். கைகளால ருக்மிணிய தட்டி கொடுத்தார், தடவி கொடுத்தார். தலைமுடிய நன்னா கையால ஒதுக்கி விட்டார். கண்ணீரை தொடச்சு விட்டார், கெட்டி பிடிச்சார். அப்படி எல்லாம் ஆஸ்வசிப்பிச்சார். எல்லாம் ஒரே நேரத்திலேயே செய்யறதுக்காயிட்டு 2 கை பத்தாதே. அதனால சதுர்பாகு ரூபம் സ്വീകരിச்சார் பகவான். ரொம்ப ஜாஸ்தியாக ருக்மிணியை குஷிப்படுத்துறார் பகவான். அதாக்கும் இந்த ஸ்லோகம். பிரணய கோபம் அப்படிங்கிறது ருக்மிணிக்கு வரலை, சங்கட கடலாக்கும் ருக்மிணியில உண்டாச்சு. அதா அதுக்கப்புறம் தது அதுக்கும் அதிகைகி பெரிய
ലാലന കൗശലൈഹി കുഷിപ്പെടുത്തുന്നതാന പല പല കൊഞ്ചലുകളെ ചെഞ്ചുണ്ട്. பிரணயினியும் பிரிய மனைவியான இமாம் இவளை, இந்த ருக்மிணி அப்படிங்கிற இவளை மனைவிய அதிகம் ரமயன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு கொஞ்சினார். ஐ ஐ சொன்னா ஹலோ அப்படின்னு கூப்பிடுறதாக்கும் பட்டதிரி பகவான. ஹலோ முகுந்தா அப்படின்னு கூப்பிடுறதாக்கும். மோட்சம் கொடுக்கிற பகவானே முகுந்தா பவா, உங்களோடு சரிதானி திருவிளையாடல் சரிதங்களை பிரகததாம் பாடி புகழ்த்தர நகா, எங்களோடு கததாந்திம் நோய்களால இருக்கிற எல்லா விதத்தில இருக்கிற ப்ராப்ளங்களையும் அபாகுரு மாற்றி தரணமே. பூர்ணமான மனசரீர ஆரோக்கியத்தை தரணமே கிருஷ்ணா. என்னெல்லாம் நோய்களாக்கம் இப்படி பாடாப்படுத்துறது, வாத நோய் படுத்தி தீக்கிறது, அந்த வாத நோயோடு காரணமாயிட்டு சரீரமெல்லாம் வலிக்கிறது, குத்தும் வலியும் எடுக்கிறது, நிற்க முடியலை, நடக்க முடியலை, கோவில்ல பிரதர்ஷனம் வைக்கிறதுக்கு கூடிய முடியலை. ஸ்ரீகோவிலுக்குள்ள இருக்கிற பகவான இந்த வாதில் மாடத்துல உட்காந்து நாராயணியம் எழுதுற எனக்கு எட்டி கூட பார்க்கறதுக்கு முடியாத அளவுக்கு எனக்கு முடியலை. என்னால நாராயணியம் எழுதுறதுக்கு கூட சாத்தியமாகிறது இல்லை. என்னோட சகோதரனாக்குமே நான் சொல்ல சொல்ல எழுதின்னு இருக்கார். என்னோட இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ணி தரணுமே பகவானே. மனசுக்கும் சுகம் உண்டாக்கி தரணுமே. அப்பதானே பூர்ண சந்தோஷத்தோடு கூடிட்டு எனக்கு பகவானை கூப்பிடுறதுக்கு சாதிக்கும். இப்படி இல்லாமக்கும் பட்டதிரி பகவான் கிட்ட இந்த 79வது தசகம் வழியா பிரார்த்தனை பண்றார்.